லைஃபை பற்றி நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுக்கறது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கிறது. என்ன குறிக்கோள்? ஆழமா நீ சிந்திச்சு பார்த்தா இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கு அப்படிம்பாங்க. இப்படியே சின்ன வயசுலேருந்து நம்மளை பயமுறுத்திட்டாங்க. சின்ன வயசுலேருந்து பயமுறுத்திட்டாங்க. இந்த 6th ஸ்டாண்டர்ட் சேர்ந்த உடனே பெற்றவங்க சொல்லுவாங்க, தம்பி இது ரொம்ப ஆபத்தான விஷயம், 6th ஜாயின் பண்ணியிருக்க, 10th வரைக்கும் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற வேலையை பார், சும்மா விளையாடி டயத்தை வேஸ்ட். இவன் நிஜம்னு நம்பி 10th வரைக்கும் படிப்பான். முடித்த உடனே சொல்லுவாங்க, பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணிட்டேன். +1. இந்த +1 +2 மார்க்கை பொறுத்து தான் நீ டாக்டராக போறியா, இன்ஜினியராக போறியா, எல்லாமே தெரிய போகுது, கவனமாக படி. இவன் நினைப்பான், ஓ அப்போ இது ரொம்ப முக்கியம் போல் இருக்கு. +2 முடிப்பான். முடித்த உடனே அப்பா இனிமேல் நமக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் வாழ்க்கையோட சிக்கலே ஆரம்பம்டா. என்ன இப்போ நீ போய் தேர்ந்தெடுக்க போகிறது மெடிக்கல்னா அதுக்கு நீ கஷ்டப்படணும், இன்ஜினியரிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லை, நீ நல்லா யோசிச்சுக்கோ, வாழ்க்கையிலே குரூஷியல் பீரியட் என்னன்னா நீ இந்த படிக்கிற 5 வருஷம் இருக்கு, MBBSஓ இல்லை BEO, இதுதான் லைஃப்லேயே உன் எதிர்கால ஃப்யூச்சர் டிசைட் பண்ண போகுது. படிப்பான். முடிச்சோன்னு சொல்லுவாங்க, MBBSக்குலாம் இப்போ மரியாதையே இல்லைடா, போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா ஒன்றும் மரியாதை இல்லை, MD அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால், MS எல்லாம் இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான்டா. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அது ரொம்ப முக்கியம்பாங்க. இவன் ஜென்மத்துக்கும் தர முடியாது. இவன் முடித்த உடனே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கையில் கொடுத்து, ராஜா வாழ்நாள் முழுக்கப்படுற அப்படின்னு இவன் துன்பத்தை இவன் தலைமையில் எழுதி வச்சு இதுலேருந்து விடுதலையே அடைய முடியாது. நான் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு பெரிய நோக்கங்களை கற்பித்து 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 போகிறோம். சீரியஸாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது ரங்கநாட்டினம் மாதிரி கொடநாட்டினம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற வேலையை ஒழிய நம்ம ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சோம்னு இருக்கா? ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தா, நீங்கள் எதையோ ஒன்று அடையிறதா நினைக்கிற போது பார்த்தா அது பூமி கால் நழுவி போய் இன்னும் அடைய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது. கழுதிக்கு கேரட்டு காட்டின மாதிரி முன்னாடி ஒரு கேரட்டை காமிச்சியே வச்சுருவோம், அந்த கழுதை அதை நோக்கி போயிட்டே இருக்கும். கேரட்டை கடைசி வரைக்கும் அது தின்னதே கிடையாது. அது மாதிரி பல பேர் வாழ்க்கையில் சம்பாதிச்சு மட்டுமே வச்சிருப்பானே ஒழிய அனுபவிக்காமையே செத்து போவான். நான் தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், அதை நீங்க குறிச்சுக்குங்க. என்ன? நீங்கள் சம்பாதிப்பது உங்கள் சொத்தல்ல, அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய உண்மையான சொத்து என்கிற ஒரு தெளிவு நமக்கு மனசுல இருக்கணும். நீ என்ன அனுபவிச்ச அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தரித்திரம் என்பது வேறு, தரித்திர புத்தி என்பது வேறு. இந்த உலகத்தில் தரித்திரம் தவிர்க்க முடியாது. ஏழ்மையோ வறுமையோ ஒரு ஏழையான குடும்பத்தில் போய் பிறந்துட்டா இட் இஸ் அன்அவாய்டபிள். அதை ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் சில பேருக்கு சொல்லட்டுமா, தரித்திரமே இருக்காது சார், ஆனால் அவனால் தரித்திரமாக தவிர வேறு எப்படியும் இருக்கவே முடியாது சார். அருமையான ஓட்டு வீடு, நடுவில் ஊஞ்சல், தொட்டி முத்தம், அதில் உட்காந்து ஐயா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடுறாரு. அழகான மனைவி, ஒரு கற்பனை. அந்த அம்மா அங்கேருந்து வெத்தலை செல்லம், அந்த காலத்துலலாம் வெத்தலை செல்லம்னு சொல்லுவாங்க. இவருக்கு அந்த அம்மா செல்லம், அந்த அம்மாவுக்கு இவர் செல்லம், இவங்க 2 பக்கம் மத்தியில் வெத்தலை செல்லம். அந்த வெத்தலை செல்லம் வாங்க பெட்டியவே, அந்த வெத்தலை செல்லத்தை எடுத்துக்கிட்டு வந்து இந்தாங்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த அம்மா வெத்தலை போட்டுருங்கோ அப்படின்னு. இவர் சந்தோஷமாக பாடிக்கிட்டு இந்த பாருங்க, அதாவது ஒரு தனி அழகு. அந்த வெத்தலை போட்டி அப்படி திறந்து வச்சு அதுலேருந்து அந்த வெத்தலை எடுத்து அதில் வேற ஒரு ஸ்கேன் பண்ணுவார், இப்படி கண்ணால் அந்த வெத்தலையை ஸ்கேன் பண்ணுவார். அப்படி பார்த்துட்டு இந்த வெத்தலை அழுகிற மாதிரி இருக்கட்டும், இது நல்லா இருக்கு இருக்கட்டும், இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுது, இதை இப்போ விட்டுட்டோம்னா வேணா போயிடும், இது கொஞ்சம் வாடி இருக்கு. இப்படி ஒன்றொன்னா பார்த்து நல்ல வெத்தலையெல்லாம் டப்பாவில் வச்சு மறுபடியும் மூடிடுவான். லேசாக ப்ரௌன், லேசாக கருகுனது, லேசாக வாடினது இருக்கட்டும், எல்லாம் வீணாக போகிறதோ அப்படின்ட்டு இதை கொஞ்சம் கிள்ளி அதை கொஞ்சம் கிள்ளி இதை கொஞ்சம் கிள்ளி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வச்சு நல்லதெல்லாம் மூடி டப்பாவில் வச்சுட்டு காலம்புரை சாப்பாடு முடிஞ்சு கொடுத்தா ராத்திரி மறுபடியும் சாப்பிட்டு ஊஞ்சல் ஏறி உட்காந்தானா அந்த மாதிரி வெத்தலை டப்பா கொண்டு வருவா. இது கொஞ்சம் வாடி போச்சு, இது கொஞ்சோண்டு வாட ஆரம்பிச்சு கொடுத்து, இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுத்து இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல வெத்தலையெல்லாம் டப்பாவில் வச்சு மூடிட்டு மறுநாள் அந்த ராத்திரி வாடின வெத்தனை வதங்கின வெத்தலை அதான் போடுவான். இவன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட நல்ல வெத்தலை போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா நல்லதெல்லாம் நாளைக்கு. இப்போ லேடிஸ் ரொம்ப என்னமோ அவங்க ஆம்பளை நான் கேலி பண்ணேன்னு அட்டகாசமாக சிரிக்கிறாங்க.
இதே அட்டூழியத்தை தான் ஃப்ரிட்ஜில் நீங்க பண்றீங்க. எப்படி? இந்த பீன்ஸ் வதங்கி போயிடுத்து, இன்னைக்கு பொரியல் பண்ணிவிடு. இந்த அவரைக்காய் பாருங்களேன், சுருங்கி போச்சு, இன்னைக்கு இதை கூட்டு வச்சுடு அப்படின்னு. வாடினது வதங்கினது ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் உள்ளே உட்காந்துருக்கும். வாடினதெல்லாம் எடுத்து அடுத்த ஆளுக்கு போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணுறது. நல்லா யோசிக்கணும். ஒரு நாள் கூட நல்ல காய்கறி சாப்பிட்ருக்க மாட்டேன் சார். நான் ஒரு 2 நாள் ஐஸ்வர்யத்தில் தங்கியிருந்தேன். அவர் தோட்டத்து காய்கறியும் அந்த பசுமாட்டு பாலும் அப்படி அபாரமாக இருந்தது. ஒரு சோறு போட்ட மனுஷனுக்கு நன்றி சொல்லணும்ல நான். அதே மாதிரி நானிலும் ஒரு எல்லாம் ட்ரையல் தான், தங்கி பார்க்குறேன் எங்கே பெர்மனெண்ட்டாக தங்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்படியே தங்கி பார்க்குற ஒரு ட்ரையல் தான், வேற ஒன்றும் இல்லை. ரைட் சார், ஒரு நல்ல காய்கறி. இதில் கொடுமை தெரியுமா? இந்த தரித்திரம் வேற, தரித்திர புத்திங்கிறத முடிச்சுடுறேன். இது பாருங்களேன், ஒரு நாள் இப்படி தள்ளி வச்சு இவன் காஞ்ச வெத்தலையாக போட்டான் பார்த்தீங்களா, இவன் போயிட்டான். கதை முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சதுக்கப்புறம் சில சமூகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வெத்தலையை சுற்றி வாயில் வச்சு அந்த பணத்தை உட்காந்து வச்சு அனுப்புவாங்க. படுக்க வச்சு அனுப்ப மாட்டாங்க, உட்காந்து அந்த பணம் போகும். அதுக்கு எப்படின்னா வெத்தலையை வாயில் சுருட்டி வைப்பாங்க. இந்த வீட்டில் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த இது பண்ணி அனுப்புவார்ல, காரியம் பண்ணி அனுப்புவார்ல, அவர் அங்கே இருந்த வெத்தலையில் நல்ல வெத்தலை 4 வெத்தலை எடுத்து சுருட்டினார் பாருங்க. பையன் எடுக்காதீங்க. எங்கள் அப்பா இது வரைக்கும் இது போட்டதா வரலாறே கிடையாது. அவருக்கு காஞ்ச வெத்தலை தான் பிடிக்குமே ஒழிய நல்ல வெத்தலை பிடிக்காதுன்னு காஞ்ச வெத்தலை வாயில் வச்சு அப்போதான் அவர் அங்கேயும் அனுப்பிச்சு வச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது? இவனுக்கு தரித்திரமே கிடையாது, பணம் எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் இவன் இந்த தரித்திர புத்தியோடு இருந்தான் பார்த்தீங்களா. இந்த ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். வாழ்க்கையில் தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் உள்ளவர்கள் பணக்காரராக முடியும், தரித்திர புத்தி உள்ளவர்கள் என்றைக்குமே பணக்காரராக ஆக முடியவே முடியாது. இது சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் யோசிக்கணும். அட கிடக்குது சனியை வீணா போச்சு, தூக்கி வெளியில் ஏறி அப்படின்னு முதல் நாள் எரிஞ்சா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடல. இது தூக்கி அந்த பக்கம் போடு, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். ஒரு 2 வெத்தலை வீண் பண்ண வேண்டிய அவசியம் வரும். என்ன கெட்டு போச்சு? அதனால நமக்கு அந்த மனசு வராது. முடியாது, இதை விடக்கூடாது, அதை விடக்கூடாது. அதனால தான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் சம்பாதித்தது உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய உண்மையான சொத்து. இந்த கிளாரிட்டி முதல்ல நமக்கு வரணும். சில பேர் சேமிச்சதை திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்துறீங்களா. ஒருத்தன் தான் படாத பாடுபட்டு சேர்த்தது எல்லாத்தையும் ஒரு தங்க கல்லாக மாற்றி வீட்டு தோட்டத்தில் புதைச்சி வச்சுட்டான். டெய்லி எடுத்து பார்ப்பான், தோண்டி எடுத்து அப்படி பார்ப்பான். நீங்கள் யோசிக்கிறீங்க இதெல்லாம் நடக்குமா? உங்களில் பல பேர் பாஸ்புக் பார்த்ததில்ல? அதில் என்ன புதுசாக பேங்க்லேருந்து ஒரு கோடியாக போட போகிறாங்க, இல்லை 15 லட்சமாக போட போகிறாங்க? வாய்ப்பே கிடையாது. இப்போ பாருங்களேன், அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு, ரைட்டு எஸ்பியில் இவ்வளோ வந்திருக்கு, எஃப்டியில் இவ்வளோ வந்திருக்கு, திரும்பி பாஸ்புக் பார்க்குறோமில்ல, அது ஒரு அல்ப சந்தோஷம் கொடுக்குறது இல்லை. இவன் அந்த மாதிரியான ஆள். ஒரு தங்க கட்டி எடுத்து அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் தோண்டி உள்ளே வச்சு. இதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான். ஒரு நாள் இப்படி எட்டி பார்த்தான் தோட்டத்தில், குழி தோண்டி எடுத்து பார்க்குறத பார்த்துட்டான். ஆஹா, ராத்திரி அவன் குதிச்சு இதை கிளப்பிட்டு ஒரு செங்கல் அங்கே உள்ளே வச்சுட்டான். இதுவே செங்கல் சைஸுக்கு தங்கம் வச்சுருந்தான். இதுவே தங்கமா செங்கலான்னு தெரியல, தங்கல்னு பேர் வைக்கலாம், அந்த மாதிரி வச்சிருக்கு. சில பேர் மோதிரம் போடுவான் பார்த்துருக்கீங்களா? அப்பா, செங்கல் சைஸுக்கு மோதிரம் போட்டிருப்பா. அப்புறம் தோசைக்கல்லை திருப்பி வச்சு, தோசைக்கல் இல்லை அதை திருப்பி வச்சு மோதிரமாக போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா? அப்படி எல்லாம் பல அந்த மாதிரி. இவன் என்ன பண்ணா, அந்த செங்கல் தங்கத்தை எடுத்துட்டு ஒரு செங்கலை உள்ளே வச்சு புதைச்சிட்டு போயிட்டான் பக்கத்து வீட்டுக்கார. மறுநாள் இவன் ஆசையாக எடுத்து பார்க்கலான்னு அதை எடுத்து இப்படி பார்த்தான் பாருங்க. செங்கல் கத்தனை உடனே பக்கத்து வீட்டுக்கார சவுத்துல எட்டி பார்த்தான். அண்ணே என்ன இப்போ தங்கம் இருந்தது காணும்பா, செங்கல்லாம் இருக்குன்னா ஒரு பதில் சொன்னான் பாருங்க பக்கத்து வீட்டுக்கார. தினம் எடுத்து பார்க்கறதுக்கு அது என்னவா இருந்தா என்ன, அது தங்கமாக இருந்தா என்ன, செங்கல்லாக இருந்தா என்ன, எடுத்து பார்க்கறதுக்கு அது எதுவாக இருந்தால் தான் என்ன. தட் இஸ் கரெக்ட். நீ நகையா போடுறதா இருந்தால் தான் தங்கத்துக்கு வேல்யூவே ஒழிய எடுத்து பார்க்கறதுக்கு என்ன வேல்யூ இருக்குது?
இந்த வீட்லேயே கோச்சிக்காதீங்கம்மா, எனக்கு அந்த நெக்லஸ் வேணும், இந்த நெக்லஸ் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்பீங்க. ஆனால் எல்லாம் திருட்டு போய்டுமோ லாக்கரில் கொண்டு போய் வச்சுருவீங்க. கல்யாணத்துக்கு போகும்போது டூப்ளிகேட் போட்டு போவீங்க. எனக்கு இன்னை வரைக்கும் புரியவே இல்லை, லாக்கரில் வைக்கிறதுக்கு என்னத்துக்கு நகை வாங்கணும்? லாக்கரில் கொண்டு போய் அப்படியே வச்சு விடுறதுக்கு என்னத்துக்கு நகை வாங்கணும்? அதுக்கு இவனை வேற எதுக்கு இம்சப்படணும் இல்லையா? அனுபவிக்கணும். வாழ்க்கையில் என்ன உண்டோ அதை அனுபவிச்சாதான் வாழ்க்கையை ஒழிய அதை விட்டுட்டு நாம் வெறும் அப்படியே டம்ப் பண்ணி மேலே வைக்கிறதால என்ன விதமான பிரயோஜனம் இருக்கு? இல்லை. ஏன்னா இது நகைச்சுவை மன்றம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். ஜோக் சொல்லி சிரிக்கிறது மட்டும் நகைச்சுவை இல்லை சார். வாழ்நாளில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் சார் வாழ்க்கை. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் சார் வாழ்க்கை. இது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷில் 3 வார்த்தை இருக்குது. ஜாய், ப்ளஷர், பிளிஸ். 3 வார்த்தை இருக்குது. ஜாய்க்கும் ப்ளஷருக்கும் பிளிஸுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் அந்த உடம்பு வழியாக என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் கால்டு ஜாய். இப்போ நம்ம நெல்லை மாரியப்பன் எனக்கு காலையில் பர்த்டேக்காக குட்டி ஜாங்கிரி கொடுத்து விட்டார். குட்டி ஜாங்கிரி யாரும் என்ன சொன்னாலும் சொல்லிடணும், அப்போ தான் மறுபடியும் கொடுப்பாங்க. சாந்தாமணி அம்மா வந்து பொங்கலூர் போலி கொண்டாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சார் தான் மருந்து கொடுத்துருவார். பாருங்களேன், ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள்னா கூட அந்த பொருளை நாம் நன்றியோடையும் மகிழ்ச்சியோடையும் நினைக்கணும். இதான வாழ்க்கையினுடைய பெரிய அழகு. வேறு ஒரு கோணத்தில் நான் இப்போ போகிறேன். ஒரு மனிதனுடைய அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இது வந்து உடம்பு வழியாக அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. எப்படி? ஒரு இனிப்பு எடுத்து வாயில் போடுறோம், அதுக்கு தட் இஸ் கால்டு ஜாய். நான் என்னுடைய பொறி புலன்கள் வழியாக அனுபவிக்கிறேன். 5 பொறிகள் புலன்கள் வழியாக நான் அனுபவிக்கிறதுக்கு பேர் ஜாய். என்ஜாய் பண்ணு அப்படிம்பாங்க, ஜாய். இல்லை ஒரு வைத்தறிச்சல் சொல்லட்டுமா? ஜாய்ங்கிறது மட்டும் ஒருத்தருக்கு எது ஜாயோ அது அடுத்தவனுக்கும் வைத்தறிச்சல். இந்த உலகத்திலேயே பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஒரு அளவுகோல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஒரு தடவை ஏசி கோச்சில் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஏசி கோச்சில் எதிர் சீட்டில் உட்காந்துருந்தவர் மத்தியானம் அவருடைய லஞ்சை பிரிக்கிறார். இப்போ பட்டை கிராம்பு வாசனை, அப்போ ஏசி கோச்சே தூக்கணும், அப்படியே பட்டை கிராம்பு வாசனை. நான் ஆசையாக என் ஒய்ஃபு என்ன பேக் பண்ணி கொடுத்தாலோ அது மோர் சாதம். ஏன்னா எனக்கு அதிகமாக ஒத்துக்காது வெளியில் சாப்பிட்றது மோர் சாதம். எனக்கு வருத்தமே வந்து இவன் மோர் சாதம் கொடுத்தது இல்லை, அவன் அங்கே பிரியாணி சாப்பிட்றான். அந்த பட்டக்கிராம்பு வேற வண்டியவே தூக்குது. இப்போ பாருங்களேன், எனக்கு அது பிடிக்காதுன்னு நான் முடிவு பண்ணேன்னா சீக்கிரமாக தின்னு தொலையக்கூடாதா, வேகமாக அது வேற ரசித்து ரசித்து திங்கணுமா? எதை? பட்டக்கிராம்பு பிரியாணி. அவன் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு கோவம் வருது. சீக்கிரமாக அவன் இந்த தை சாதத்தை ஒரு பரிதாபமாக ஒரு பவர் பார்த்தா, புளிச்சு போன ஒரு சாதத்தை இவன் ஒரு மனுஷன்னு இதை சாப்பிட்டுக்கிட்டு அவன் இப்படி பரிதாபமாக பார்த்தான். இப்போ நான் ஒரு ஹையஸ்ட் ஃபிலாசபி இதுலேன்னு சொல்லட்டுமா? என்ன? இப்போ எனக்கு பிடிக்கும் கிடையாது, பிடிக்காதும் கிடையாது. நான் எவன் பிரியாணி தின்னா எனக்கு என்ன? எனக்கு இது பிடிக்காதுன்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நான் வருத்தப்படுறேன். இன்றைக்கி சொல்லட்டுமா, நாம் எப்போதும் பிறரை குற்றவாளியாக்கி பழக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய மனதில் கோளாறு இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்க மறந்து விடுகிறோம். நான் எங்கிட்ட என்னமோ ஒரு கோளாறு இருக்கு, அவன் என்னமோ அவனுக்கு பிடிச்சதை சாப்பிட்றான், என்னமோ சாப்பிட்டு போகிறான், நமக்கு என்ன வந்தது? எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. தட் இஸ் ஹிஸ் மீல், அவனுடைய சாப்பாடு, அவன் சாப்பிட்றான். ஐ ஹாவ் நோ ரைட் டு கமெண்ட் ஆன் தட். அது மேலே எனக்கு கமெண்ட் கூட பாஸ் பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது. இந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு லைஃப்பில் வரணும். பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கஷ்டப்படுறதுங்கிறத தவிர்க்க முடியாது. உலகத்தோட இயற்கை சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அதுலேருந்து ஹையஸ்ட் ஃபிலாசபியை லேர்ன் பண்ணணும். ஒரு நாள் சார், இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா உயிரோடு இருந்த காலம். அம்மா கடைசி வரைக்கும் எங்களோட இருந்து எங்களை ஆசீர்வதிச்சாங்க. 86 வயசு வரைக்கும் இருந்தாங்க. என்னுடைய பாக்கியம் அவர்களோடு இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போவுமே கிடைச்சிது 86 வயசு வரைக்கும். அதை என் ஒய்ஃபும் பாக்கியம்னு தான் சொல்கிறான். யார்? எங்கள் அம்மாவோடு இருந்ததை ஒன்றும் அப்படி தான் சொல்லுவாள். ஏன்னா நான் பண்ண மாதிரி கிளவராக உலகத்தில் எவனுமே பண்ண மாட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவுடைய சௌக்கியத்தை கருதி அவங்க அம்மாவையும் வர வச்சுட்டேன். யார்? எங்கள் மாமியாரையும்.
ரெண்டையும் ஒரே ரூமில் விட்டேன். எப்படி அங்கே காப்பி போகிற போது இங்கேயும் போயிடும், அங்கே தோசை போகும்போது இங்கேயும் போயிடும். எந்த ப்ராப்ளமும் வாழ்க்கையில் வரவே வராது. ஆனால் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி, நான் இன்றைக்கி குறித்து வச்சுங்க, எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 3 மருமக. ஆனால் என் ஒய்ஃப் கையை பிடிச்சி சொன்னாங்க, வாழ்க்கையில் நீ எனக்கு செஞ்ச மாதிரி யாருமே செய்ய முடியாதும்மா, நான் உன்னை என் மகளை விட நான் பெருசாக நினைக்கிறேன், நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது அப்படின்னு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இறந்தாங்க என்னுடைய தாயார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன், என் தாயார் உயிரோடு இருந்த காலம் நான் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போது என் ஒய்ஃப் இங்கேருந்து வந்தாங்க. என் சின்ன பொண்ணு, அவளுக்கு அப்போ என்ன 8 வயசு இருக்கும் 10 வயசு இருக்கும், அவ்வளோதான் அவளுடைய ஏஜ். நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். வந்து என்கிட்ட கேட்டாங்க, ராத்திரி என்ன டிஃபன் பண்ணணும். ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரேர். இப்போவாது பரவாயில்ல, அந்த காலத்துலலாம் வீட்லேயே நான் இருக்க முடியாது, பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் எல்லா இடத்துக்கும். அப்போ திடீர்னு வந்து கேட்டாங்க, ராத்திரி என்ன டிஃபன் பண்ணட்டோன்னு. ஏதோ இப்படி சொல்லிட்டதால எல்லாமே என்ன தான் கேட்டு செய்வாங்கன்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. எப்போவாவது ஒரு தடவை 2 தடவை அப்படி ஒரு மரியாதைக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் ஒன்றுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. தோசை புளிச்சு போச்சு மாவு, இப்போ அது போட்டால் ஒத்து வராது. சப்பாத்தி இப்போ செய்ய முடியாது, டக்குன்னு சொன்னால் உடனே நடக்காது. அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ்லாம் அப்புறம் நிறைய போகும். தட் இஸ் டிஃபரெண்ட்டு. அது இல்லைன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்குது. ஆனாலும் கேட்குறாங்க, இந்த மனுஷன் வெளியூர்லாம் போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்குறாரு அப்படின்ட்டு, என்ன டிஃபன் பண்ணட்டும் அப்படின்னு. நான் அப்படி எழுதிக்கிட்டே சொன்னேன், 2 சப்பாத்தி, எனக்கு சப்பாத்தி 2 சப்பாத்தி அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எங்கள் அம்மா டக்குன்னு சொன்னாங்க, அம்மா அவன் சப்பாத்தின்னு சொன்னதை நம்பி எனக்கு போடாதுமா, என் பல்லெல்லாம் கடிக்க முடியாதுமா, சப்பாத்தியெல்லாம் வயசாகி போச்சு, எனக்கு நீ என்ன பண்ணுற, அதே கல் 2 தோசை ஊற்றிருப்பா, என்னால் கடிக்க முடியல, சப்பாத்தி வேண்டாம் அப்படின்னாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா சொல்லி முடித்தோன்னே என் 8 வயசு பொண்ணு ஒரு வாரம் சொன்னான், அம்மா இந்த கிழங்கட்டைங்கள்லாம் திங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதில் யார் கிழம் யார் கட்டைங்கிறது இன்னை வரைக்கும் முடிவாகாத விஷயம், இந்த கிழங்கட்டைங்கள்லாம் திங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம். உடனே என் ஒய்ஃப் கேட்ட, என்ன வேணும் சொல்லு. எனக்குமா ஆப்பமாவு ஃப்ரிட்ஜில் இருக்கா, ஆப்பமாவு இருக்கு, ஆப்பம் 2. என் ஒய்ஃப் ஒரு வாரம் சொன்னான், ஒன்று ஒரு டைப்பு, ஒன்று ஒரு டைப்பு அப்படின்ட்டு போயிட்டேன். நான் ஒன்றும் கண்டுக்கல. அப்புறம் ஒரு 8 மணி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு டேபிளில் வந்து உக்காந்தோம். எனக்கு சப்பாத்தி, எங்கள் அம்மாவுக்கு தோசை, அவளுக்கு ஆப்பம் வச்சுட்டு ஒன்று ஒரு டைப்பு. நான் சொன்னேன், நீ முதல் தடவை சொன்னப்போ நான் தப்பாக எடுத்துக்கல, ஆனால் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கும் போது ஒன்று ஒரு டைப்புங்கிற பற்றியா, அது அவ்வளோ சரியாக படலை. என்ன அர்த்தத்தில் சொன்னேன். அவள் சொன்னா, இல்லைங்க தோசை வந்து ஆப்பம் வந்து மானஸ்தன், எப்படி ஒரு சொல்லில் வெந்துடும், அதை திருப்பியெல்லாம் போடக்கூடாது, அது வச்சமா அப்படியே எடுத்தமான ஆப்பம் மானஸ்து ஒரு சொல்லில் வெந்துடும். ஆனால் தோசை அப்படி இல்லைங்க, இதை திருப்பி போடணும். யார், எங்கள் அம்மா திருப்பி போடணும். சப்பாத்தி அப்படி இல்லை, புரட்டி எடுத்தாதான். இப்போ என்ன திட்டினதில் உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷங்கிற விவரம் எனக்கு இப்போ தான் புரியுது. நீ சொல்கிறபடி அல்லது நீ நினைக்கிறபடி அவங்க ஏன் இருக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, அவரவர்கள் அவரவர் வாழ்க்கையை தான் வாழ வந்தார்களே ஒழிய உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்காக யாரும் இந்த பூமிக்கு வரல. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறாங்க, ஃப்ரீயாக விடணும்னு. அதை விட்டுட்டு நீ எனக்கு ஏற்ற மாதிரி நீ ஏன் இருக்கக்கூடாது, எனக்கு ஏற்ற மாதிரி நீ ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இதை எதிர்பார்ப்பே ஒரு விலங்கு சார். நான் ஒரு அனாலிசிஸ் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 வார்த்தை இருக்குது சார். சுதந்திரம்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொன்று பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் இந்த 2ல் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? 2மே ப்ரிஃபர் பண்ணணும். பாதுகாப்பு இல்லாமல் வாழ முடியுமா? சுதந்திரம் இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, யாருக்கு அதிகமான பாதுகாப்புன்னு கொடுக்குறோமோ அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. யார் சுதந்திரத்தை எடுத்துக்கிறாங்களோ தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கம்மி. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, ஒரு ஜூக்கு போங்க. ஒரு ஜூவில் ஒரு மான் வளர்க்குறான். பொதுவாக மானுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க, அது எப்போ வெளியே வந்தாலும் புலி அடிச்சிடும், சிங்கம் தின்னுடும், 4 நாய் ஒன்றா சேரும், காட்டு நாய் இருக்குல்ல அது ஒன்றா சேரும், சுற்றி வரும், அப்படியே மானை கப்பி எடுத்து கிழிச்சு அப்படியே சாப்பிட்டு கதையை முடிச்சிடும். இப்போ மானுக்கு என்ன, அதுக்கு தினம் புல் வேணும், சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், குட்டிக்கு இறை கொண்டாந்து கொடுக்கணும். ஆனால் அந்த மானுக்கு காட்டில் என்ன இருக்குது தெரியுங்களா? இப்போ வார்த்தை சொல்லட்டுமா, காட்டில் சுதந்திரம் இருக்கு, பாதுகாப்பு கிடையாது. ஏன் பாதுகாப்பு கிடையாது? வெளியே போனால் ஏதாவது ஒன்று கொண்டுடும்.
ஆனால் போகாமல் இருக்க முடியுமா? போகணும். குட்டிக்கு இறை எடுக்கணும், தானும் சாப்பிடணும். ஜூவில் இருக்குது பார்த்தீங்களா மான், அதுக்கு என்ன இருக்குது தெரியுங்களா? ஒரு புலி கடிக்காது, ஒரு சிங்கம் கடிக்காது, ஒரு நரி கடிக்காது, பாதுகாப்பு இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று மறந்துடக்கூடாது, அதுக்கு சுதந்திரமே கிடையாது. ஒரு ஜூக்குள்ள உட்கார்ந்துருக்கிற மானுக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா? இல்லையே. நீங்க சூஸ் பண்ணணும். பாதுகாப்பை விரும்புகிறவர்கள் சுதந்திரத்தை இழக்க வேண்டியிருக்கும், சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் பாதுகாப்பை இழக்க வேண்டியிருக்கும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு முறை இதை புரிஞ்சுக்காம நான் சுதந்திரமாகவும் இருக்கணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னா how it is practically possible? நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா பாதுகாப்பா இருக்க முடியாது, பாதுகாப்பா இருக்கணும்னா சுதந்திரமா இருக்க முடியாது. என்கிட்ட சில பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு. சரி, அதை என்கிட்ட வந்து ஏன் சொல்ற? இல்லை, எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஒத்துக்கல, இப்போ என்ன? இப்போ அவங்க ஒத்துக்கிட்டா தானே அந்த கல்யாணத்தை பண்ண முடியும். ஏய், அவங்கள கேட்டுட்டா நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச? இல்லை, அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு என்னமோ கோபம், வேறு ஜாதியாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டு, தே ஹேவ் எவ்ரி ரைட் டு சே தட். அவங்களுக்கு 50 வருஷம் உன்னை வளர்த்தாங்க, உன்னை வந்து 50 வயசு அவங்களுக்கு, உன்னை வளர்த்தாங்க, 25 வருஷம் வளர்த்தாங்க, அவங்க வந்து உன்னை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட், அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அது எப்படி? நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? ஏன் பண்ணணும்? நல்ல கவனிச்சுக்கோங்க. நீயா உன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துட்ட அப்படின்னா நீ சுதந்திரமா முடிவு பண்ணிட்ட, இனிமே பாதுகாப்பை எதிர்பார்க்காத. நீ என்ன நினைக்கிறியோ அதை உங்க அப்பா அம்மா செஞ்சு வைக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய விருப்பம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி வாழ்ந்துட்டு போகலாம். இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட இருக்க சிக்கல் என்ன தெரியுமா? எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இருக்க சிக்கல், அவங்க நினைச்சதை செய்வாங்க, அதை பெரியவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இந்த ப்ராக்டிக்கல் திங்கிங் நமக்கு இருக்கணும். ஏன்னா நான் என்ன டிசைட் பண்ணுறனோ அதை எங்கள் அப்பாவும் ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சில பேர் வீட்டில் அமையும், அப்பாவும் சொல்கிறத பிள்ளை ஒத்துக்குவான், பிள்ளை சொல்கிறத அப்பா ஒத்துக்குவார். இல்லை, பெருவாரியாக எல்லாருமே அம்மா சொல்கிறத ஒத்துக்குவாங்க வீட்டில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனை சால்வ் ஆகிடும் பல பேர் வீட்டில். பட் அதெல்லாம் எல்லாருக்குமே பாசிபிள்னு சொல்ல முடியுமா? வாழ்க்கை வித்தியாசமானது, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் பெருவாரியான மனுஷங்க வந்து சிக்கலுக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த ஜாய், ப்ளஷர் அதை எங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன். ஜாய்ங்கிறது உடம்பால் அனுபவிக்கிறது, ப்ளஷருங்கிறது மனசால் அனுபவிக்கிறது. எம்எஸ் சுப்புலட்சுமி பாடுறாங்க, எதிர்த்தாப்பில் 1000 பேர் உட்காந்து தலையாட்டுறாங்க. ஒரு ஜாங்கிரி ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா அவர் தான் அனுபவிப்பார் ஒழி 1000 பேர் எதிர்த்தாப்பில் உட்காந்து தலையாட்டுவாங்களா? இல்லை. ஆனால் ஒரு கச்சேரி அந்த அம்மா பாடுறாங்க, குறை ஒன்றும் இல்லை, 1000 பேர் தலையாட்டுவாங்க. தட் இஸ் ப்ளஷர். ஏன்னா மனசால் அனுபவிக்கிறது, அது இன்னொருத்தர் அனுபவிக்கிறது. ஆனால் ஜாய், ப்ளஷர் ரெண்டுக்குமே லிமிட்டேஷன் இருக்கு. எம்எஸ் சுப்புலட்சுமி 1 மணி நேரம் பாடினா கேட்கலாம், 2 மணி நேரம் பாடினா கேட்கலாம், 3 மணி நேரம் பாடினா கேட்கலாம், 24 மணி நேரம் பாடினா முடியாது. ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ப்ளஷருக்கும் ஒரு எல்லை இருக்கு. எழுந்து போயிடுவாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் யாரும் உலகத்தில் கேட்க மாட்டாங்க. இப்போ ஜாய்க்கும் ப்ளஷருக்கும் லிமிட்டேஷன் இருக்கு. இன்னொன்று எல்லையே இல்லாதது பிளிஸ். அதுக்கு பேர் ஆனந்தம்னு பேர். சந்தோஷம்னு ஒரு இன்னொரு பேர் நம்ம சொல்கிற ப்ளஷருக்கு இருக்குது. மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மகிழ்ச்சி வேறு, சந்தோஷம் வேறு, ஆனந்தம் வேறு. பாருங்கள், மகிழ்ச்சிங்கிறது மனதால் அனுபவிப்பது, சந்தோஷங்கிறது உடம்பால் அனுபவிப்பது. ஆனால் ஆனந்தம் என்பது ஆத்மாவால் அனுபவிப்பது. அது பிளிஸ், அது ரொம்ப உயர்ந்த நிலை. அந்த நிலையை நோக்கிய டிராவல் தான் ஒரு மனுஷனை எல்லாத்துலேருந்து விடுதலை செய்து வெளியில் கொண்டு வர முடியும். நம்ம அதை புரிஞ்சுக்காம நான் என்ஜாய் பண்ணுறதை நீயே என்ஜாய் பண்ணணும். ஐயோ, உலகத்தில் இது கொடுமை தெரியுமா சார்? இது இந்த ஒரு ஊர், நான் ஊர் சொல்ல விரும்பலை, ஒரு ஊர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சாப்பிட கூப்பிட்டார். நான் போயிருந்தேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், யார் சாப்பிட கூப்பிட்டாலும் போயிடுவேன். டவுட்டாக இருந்தால் கூப்பிட்டு பாருங்கள், நான் வரனா இல்லையாங்கிறத ஒன்றா முடிவு பண்ணலாம். கூப்பிட்டார், போனேன். கூப்பிடாமே எனக்கு செல்வகனை பற்றி சாப்பாடு போடுவார். சார், நான் போனேன். நம்ம ஊர்லெலாம் போலின்னு இங்கே சொல்கிறோம், ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த ஒப்புட்டுங்கிறது கன்னடத்துலேருந்து வர்றது. அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பக்கத்துலேருந்து அதை ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா அதை போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலி. போலி பிடிக்காது, போலி பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தான் பண்ணியிருக்கிறாரு. போலி உட்காந்தேன் சார். போலி கொண்டாந்து விட்டார். போலி நல்லா ரவுண்டாக கொண்டாந்து வச்சார். நல்ல நெய் ஃபஸ்ட் கிளாஸாக உருக்கி ஒரு வாசனையோடு கொண்டாந்து விட்டார். ஒரு இலையில் ஒரு வாழைப்பழம் சார். எனக்கு பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் போலி நெய்யுமா சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிக்கும்போது வாழைப்பழம் சாப்பிடுவேன். நான் அப்படி கை வைக்கணும். அவர் சொன்னார்,
இப்படி சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எனக்கு அப்போவே பெரட்டுது. ஐய, வாழைப்பழம், போலி, நெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அழுச்சு பிசைஞ்சு எனக்கு வேணாம் சாமி. இப்போ நான் சாப்பிட்லாமா வேண்டாமா? நீங்கள் அப்படி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்கள் சாப்பிடாமே எந்திரிச்சு போங்க. எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்கள். அவர் அவருடைய கொள்கை அவ்வளோ உறுதியாக இருக்கார். ஏங்க, போலியும் வாழைப்பழமும் ஏன் இஷ்டப்படி நான் சாப்பிட்றதா, அவர் சொல்கிறதுக்காக பிசைஞ்சு நான் திங்கிறதா? நீ நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணு, அதோடு நிறுத்திக்க. ஆனால் அதை கம்பல் பண்ணாத. இதை புரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண தான் நமக்கு உரிமை இருக்க ஒழிய யாரையும் கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்கிற கிளாரிட்டி இன்னும் பல பேருக்கு வரல. வி ஹேவ் நோ ரைட். இந்த உலகத்தில் யாரையுமே கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. இப்படி தான் சாப்பிடணும், ஒன்றா போட்டு நீ பெசஞ்சு தான் சாப்பிடணும், எப்படி முடியும்? ஸோ நாமே நம்முடைய துக்கங்களை வரவழைச்சுக்கிறோம், நாமே நம்முடைய துக்கங்களை இழுத்துக்கிறோம். இப்போது எல்லாரும் துக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு நிறைய நான் வாசிப்பேன். எனக்கு ஏதாவது டவுட் வந்தால் கூட டாக்டர் சீனிவாசன், KMC சீஃப் சைக்காட்ரிஸ்ட், என்னுடைய நல்ல நண்பர் அவர். எதுவாக இருந்தாலும் ஃபோனில் அவர்கிட்ட மனம் விட்டு பேசுவேன். நிறைய நுட்பமான செய்திகளெல்லாம் நான் கொஞ்சம் அறிவாளி மாதிரி அப்பப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கேருந்து எடுத்தது தான். அக்னாலஜி பண்ணணும்ல சைக்காலஜி பற்றி. இது பாருங்கள், வாழ்க்கையில் நம்ம பெருவாரியாக துன்பப்படுறதுக்கு என்ன காரணம்னு நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். தேவையில்லாத விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுறது, ஒரே பாயிண்ட். தேவையே இல்லாத விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுறது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஓஷோ சொல்கிற உதாரணம். தெருவில் ஒருத்தன் குதிச்சுக்கிட்டே இருந்தான். 38 38 38 அப்படின்னு குதித்தான். எவனோ தெருவில் குதிக்கிறான், நமக்கு என்ன? அதுவும் என்னமோ 38ன்னு ஒரு நம்பர் சொல்கிறான், நமக்கு என்ன? அது என்ன நம்ம டேட் ஆஃப் பர்த்தா? இல்லை, அவன் என்னமோ 38ங்கிறான், என்னமோ குதிக்கிறான். இவர் கிட்டக்க போய் நின்னார். என்ன விஷயம்? என்ன 38ங்கிற? உங்களுக்கு தெரியணுமா? ஆமாம். கண்டிப்பாக தெரியணுமா? ஆமாம், வா. அவன் ஒரு சாக்கடை மூடி இருக்குல்ல, இரும்பு மூடி, அது மேலே தான் குதிக்கிறான். இதை தூக்குங்க. அவர் நினச்சார் 38ங்கிறது என்னன்னு தெரிய போகுதுங்கிற எண்ணத்தில் அதை மெதுவாக தூக்குனார் பாருங்க. டபக்குன்னு இவர் உள்ள தள்ளிட்டான். இதில் அந்த 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 சாக்கடை தொட்டிக்குள்ளே உள்ள தள்ளிட்டான். மூடியை போட்டு 39 39 அதாவது இது வரைக்கும் 38 பேரை உள்ளே போட்டிருக்கா. இப்போ 39 39 கூச்சிட்டு உட்காந்துருக்கிறா. இப்போ இவர் சும்மா போயிருந்துருக்கலாம். எவனோ 38ங்கிறான், நமக்கு என்ன வந்தது? எவனோ 39ங்கிறான், நமக்கு என்ன வந்தது? நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்லட்டுமா, நம்ம பெருவாரியான துன்பத்துக்கு மாட்டிக்கிறதுக்கு காரணமே இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற பொய்களை நம்புறது, யூடியூப்பில் வர்ற பொய்யான விஷயத்தை நம்புறது, இதை நம்பி நானே டெலிவரி பார்க்குறேன்னு பொண்டாட்டியை கொல்றது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம அதிக ஆர்வத்தை காட்டுறதால தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறோம். எது தேவையானது எது தேவையில்லாததுங்கிற கிளாரிட்டி நமக்கு உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மனசுக்குள்ள எது சரியானது எது தவறானது, எது தேவையற்றது எது தேவையில்லாதது, இந்த தெளிவு நமக்கு பிறந்துருச்சுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் எத்தனையோ விதமான துன்பங்கள்லேருந்து வெளியே வரலாம். இன்னொன்று, நம்ம மனசில் அடிக்கடி வேதனைப்படுறேன் சோகப்படுறேன்னு சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தாங்க. உண்டு. என்ன வேறு என்ன காரணம் இருக்குது? இன்னென்ன நடந்தால் மட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறோம். எப்படி, என் பொண்ணு கல்யாணம் நடந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்புறம் அவள் சந்தோஷம் இருக்க மாட்டாளே, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சே ஆகணும் எப்படியாவது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வேலை கிடைச்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த கண்டிஷன் நீங்கள் லைஃப்பில் போட்டாலும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்? அந்த கண்டிஷன் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். லைஃபுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். அது ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுலாம் நம்மளால் முடிவு சொல்லவே முடியாது. அப்போ அதில் போய் நம்ம எப்படி கண்டிஷன் போட முடியும்? இப்போ சொல்லி கொடுத்துட்டு போட்டுமா, எது நடந்தாலுமே நாம் நம்முடைய மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. எம்ஆர் ராதா, அடிக்கடி நான் அவரை பற்றி பேசுவேன். அதனாலேயே நான் ஒரு கட்சின்னு தான் எல்லாரும். எனக்கு எம்ஆர் ராதா நடிப்பு பிடிக்கும், அவ்வளோதான். எம்ஆர் ராதாவோட குரல் பிடிக்கும், அந்த திங்கிங் பிடிக்கும், ஷார்ப்னஸ் பிடிக்கும். எழுத படிக்க தெரியாது சார் அந்த மனுஷனுக்கு, ஆனால் ஒரு தடவை டைலாக் சொன்னால் அப்படியே திருப்பி சொல்லுவார் சார். இதெல்லாம் ஒரு பிறவி கொடை, ஒரிஜினாலிட்டி.
அவருக்குன்னு சொந்தமாக தோணும். ஒரு தடவை எம்ஆர் ராதா மேடைக்கு நாடகம் போட வர்றாரு. நாடகம் போட எம்ஆர் ராதா மேடைக்கு வரும்போது அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறான், அண்ணா என்ன என்ன சபையெல்லாம் ரொம்ப கூட்டம் உட்காந்துருக்கு, எல்லாம் கூரையை பிடிச்சி ஆட்டுதுங்க, நாடகத்தை போட்டுன்னு கத்துதுங்க. எம்ஆர் ராதா மெதுவாக வராரு. எல்லாம் நடிகவேள் நாடகத்தை நடத்து ஜனங்கள்லாம். அவர் இப்படி ஒரு பெல்ட் போட்டிருப்பார் எம்ஆர் ராதா. அதுக்கு கீழே ஆஃப் ட்ராயர் மாதிரி ஒரு ட்ராயர் போட்டிருப்பார், ஒரு பெல்ட் போட்டிருப்பார், இன் பண்ணிக்குவார். அவருடைய அந்த காலத்து மெத்தட் பாருங்க. இந்த பெல்ட்டுக்குள்ளே இப்படி கையை கொடுத்து இப்படி இழுத்துக்கிட்டு நேராக அப்படியே மேடைக்கு வந்தார். ஒரு பொமரேனியன் நாய் ஒன்று எப்போவுமே கூட வளர்ப்பார். யார் அவருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் முதல்ல அதுக்கு கொடுத்துட்டு அது உயிரோடு இருக்கான்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவார். அதுக்கு போடுவார், அதுக்கப்புறமா அவர் சாப்பிடுவார். இவர் அந்த பொமரேனியன் நாயோடைய மேடைக்கு வந்துட்டார். வந்த உடனே அந்த நாய்கிட்ட என்ன பண்ணார், இந்த கையில் இப்படி ஒரு பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு இப்படி காமிச்சார். அது ஒன்று குலைக்க ஆரம்பிச்சது. ஒரே வார்த்தை, சார் நீ போடுன்னா போடுவேண்ணா, 6:30க்கு தான் போடுவேன். யாருக்கு சார் தைரியம் வரும்? தன்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு நம்ம பணிஞ்சு போகணும்னு நினைக்கல. டைம்னு ஒன்று இருக்குது, 6:30க்கு தான் ட்ராமா ஆரம்பிப்போம்னா 6:30க்கு தான் ஆரம்பிப்போம். அந்த நாயை நீ கத்துனா நாங்கள் ஆரம்பிச்சிடுவோமா? போடுன்னா 6:30க்கு தான் போடுவோம், அதுக்கு முன்னாடி போட முடியாது, வா உள்ள. அப்படி அவர் பாட்டுக்கு அப்படி உள்ளே போயிட்டார். இதுக்கு அசாத்திய தைரியம் வேணும். அதாவது நாம் யாரை நம்பி இருக்கிறோங்கிறதுக்காக தாழ்ந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. நாம் கலையை நம்பி இருக்கிறோங்கிற தெளிவு அந்த கலைஞர் நம்முடைய மனசில் இருந்தது. அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அது காரணம். நான் சொல்ல வந்த செய்தி அது இல்லை, கணக்கடாக ஞாபகம் வந்ததால் நான் சொல்லிட்டேன். இதுதான் பேச்சாளன்ட்டு இருக்கிற சிக்கல். என்ன ஞாபகம் வந்தாலும் பேசிட்டு தான் வீட்டுக்கு போவான், இல்லாட்டி தூக்கம் வராதுங்க எங்களுக்கு. இப்போ நான் சொல்ல வந்த செய்தி வேறு. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க இந்தியாவில், உங்களுக்கு தெரியும். எமர்ஜென்சி அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சில பேர் அள்ளி பிடிச்சி கொண்டாந்து வழித்து ஐஜி ஆஃபீஸ் மெட்ராஸில் பீச் ரோடில் இருக்குது பார்த்தீங்களா, ஐஜி ஆஃபீஸில் கொண்டாந்து இறக்கிட்டாங்க எல்லாத்தையும் கூட்டமாக. யாரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக அப்போ இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கொண்டாந்து உள்ளே வச்சுட்டாங்க. எல்லாம் ஐஜி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஐஜி ஆஃபீஸில் பழைய ஐஜி படமெல்லாம் வரிசையாக இருக்கும். இப்போ தான் டிஜிபி, அப்போ ஒரே ஒரு ஐஜி தானே. அந்த ஐஜி படம் இருக்கும் 1962 to 64 இப்படிலாம் வரிசையாக போட்டிருக்கோம். அந்த ஐஜி படம் மாட்டியிருக்கு. அவருக்கு படிக்க தெரியாது. இவர் அப்படின்னார். அவர் பேர் சொல்லி அவர் இத்தனை வருஷத்தில் ஐஜியாக இருந்தார். இவர் அவங்க சொல்கிறாங்க மறுபடியும், இவர் திருவள்ளுவர் படம் மாட்டியிருந்தது ஐஜி ஆஃபீஸில். இப்படி உத்து பார்த்துட்டு, இந்த ஆள் ரொம்ப வருஷமாக ஐஜியாக இருக்கானோ, இவன் படம் எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இருந்தாலும் கூட இருந்தோம். சொன்னேன், அண்ணே உனக்கு ஜோக் அடிக்கிறதுக்கு நேரங்காலம் தெரியாதா? இப்போ நாமெல்லாம் அண்டர் அரெஸ்ட்டு, அதுவும் மிஸ்ஸா, ஒன்று ஜாமீன் கூட எடுக்க முடியாது, வெளியே எப்போ வருவோம்னு தெரியாது, புரியுதா மாமா? நீ பாட்டுக்கு எப்போ ஜோக் அடிச்சுட்டு உட்காந்துருக்குற அப்படின்னா. எவன் என்ன பண்ணா என்னடா, நாம் சந்தோஷமாக இருப்போம்டா. இது ஆச்சு சார். அவருடைய ஒய்ஃப்னா அவருக்கு நிறையா, சரி அவருக்கு அதிர்ஷ்டம், அதோட மதி இல்லை துரதிர்ஷ்டம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு அம்மா வந்துட்டாங்க, வந்து புலம்புறாங்க, மாமா மாமா நீ போலீஸில் வந்து மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களாமே மாமா, கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு வெளியவும். ஏய், பிடிச்சவனுக்கும் ஏன் பிடிச்சவன்னு தெரியாது, ஆப்டவனுக்கும் ஏன் ஆப்டவன்னு தெரியாது, இன்னும் அவனுங்க கேஸே கண்டுபிடிக்கல. அதனால் இப்போ போய் என்ன எழுதி கொடுக்க சொல்கிறேன், என்ன எழுதி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னார். இல்லை மாமா, நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களாமே மாமான்னு அவர் சொன்னார். நான் என்ன தப்புன்னேன், வீட்டில் படுத்திருந்தேன். இனிமேல் எழுதி தட்டுமா, இனிமேல் வீட்டில் படுக்க மாட்டேன், எழுதி தட்டுமா சார். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்ன தெரியுமா அர்த்தம், இப்படி இருந்தால் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நிபந்தனைகளோடு வாழ்க்கையை சந்திக்கிறவர்கள் துக்கப்படுவது தவிர்க்க முடியாது. எந்த நிபந்தனையும் இல்லாமல் எப்போதும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்று இருப்பவர்களை துக்கம் எதுவும் செய்ய முடியாது. இது சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு மனோநிலையை எழுதுவது என்பது சுலபம் இல்லை. பட் யோசிக்கணும், வாழ்க்கையில் நமக்கு அது மாதிரியான துக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். எது நடந்தால் என்ன நடந்துட்டு போகுது, அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, வா அடுத்த அதை பற்றி கவலைப்படாதவா, நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இந்த உணர்வு நமக்கு அதிகமாக இருக்கணும் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, சொசைட்டினோட ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது சார்.
அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். நான் வந்து சின்ன வயசில் சாண்டில்யன் ரொம்ப பெரியவர், அவரெல்லாம் எங்கள் அப்பாவுடைய நண்பர், வீட்டுக்கெல்லாம் வருவார். கடல் புறா குமுதத்தில் இப்போ வரும் என்ன தீபம், ஏதோ ஒரு ஜலதீபமா, யவனராணி, இதெல்லாம் அவருடைய பெரிய காவியம் மாதிரி எழுதுவார். அப்படியே ஒவ்வொரு புஸ்தகமும் இவ்வளோ பெருசு இருக்கும். சாண்டில்யன் அவரை பார்த்தா நம்ப மாட்டாங்க. நல்ல நெற்றி நிறைய திருமண் வச்சுருப்பார், ஒரு சின்ன உச்சிக்குடிமை வச்சுருப்பார். அவர் வந்து இவ்வளவு ரொமான்டிக்காக எழுதுவார்னு யாரும் நம்பவே மாட்டான். அவருக்கும் ஒரு வயசுக்கும் ஒரு எழுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் எப்போவுமே. சாண்டில்யன் சாருடைய பேச்சை ஒரு தடவை நான் கேட்குற வாய்ப்பு, நான் ரொம்ப யங் ஏஜில் மேடைக்கு வந்துட்டேன். சாண்டில்யன் சார் ஒரு மேடையில் பேசுகிறாரு, அந்த மேடையில் நானும் இருக்கிறேன். ஒரு இன்சிடென்ட் சொன்னார் சார். அவரும் நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்களா, விகே ராமசாமியும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராமா சினிமாலெல்லாம் அப்போ அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணுவார் விகே ராமசாமி. அவருக்குன்னு ஒரு ஹியூமர் உண்டு. ஐயோப்பா, அவர் ஒரு தடவை சொன்னார், விகே ராமசாமி இதான் எங்களுக்கு கஷ்டம், ஒன்றுலேருந்து ஒன்று ஞாபகம் வந்துடும். ஏப்பா மணி என்னன்னு வாட்சிக்கிச்சு தான் காட்டுங்கப்பா. 8 கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் நேரம். இது பாருங்க, விகே ராமசாமி ஒரு தடவை சொன்னார், நான் ட்ரெயினில் படுத்திருந்தேன், ராத்திரி ஏஞ்சி யூரின் போகலான்னு தோணுச்சு. வயசாகிட்டா அது ஒரு பெரிய கஷ்டம். 10 நிமிஷத்தில் ஒரு தடவை ஏஞ்சி போயிட்டு வரணும், இல்லை ராத்திரி 3 தடவை 4 தடவை எந்திரிக்கணும். நான் எந்திரிச்சேன், என் மேல் பர்த்தில் இருந்தவன் இறங்கிக்கிட்டு இருந்தான். அவன் மேல் பர்த்தில் இருக்கிறவன் இறங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நாம் என்னத்துக்கு, அவன் இறங்கும் போது இறஞ்செல்லாம் நாம் வேறு எந்திரிக்கணும்னு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் 3 மணிக்கு விடிய காலையில் முழிப்பு வந்தது. அவன் அப்பவும் இறங்குறான். ஓ, நமக்கு வரும்போது கரெக்டாக அவனுக்கும் வரும்போது இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சரிதான் அப்படின்ட்டு நான் மறுபடியும் தூங்கிட்டேன். 5 மணிக்கு எந்திரிக்கலான்னு எழுச்சா அப்போவும் அவன் இறங்குறான். நான் கடுப்பாயிட்டேன். நான் எந்திரிக்கும் போதெல்லாம் இவன் எந்திரிக்கிறானேன்னு எந்திரிச்சு கோவத்தில் அவனை திட்டலான்னு பார்த்தா அவன் பேண்ட்டை காய போட்டிருக்கான்னாரு. பேண்ட் காய போட்டிருக்கிறான். நான் தான் அவன் இறங்குறான்னு நினச்சி 2 தடவை தேவையில்லாமல் என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேன்னார். இது வெறும் சாதாரண விஷயம் இல்லைங்க. பல விஷயங்களை நாம் கம்ப்ளீட்டாக விசாரிக்காமையே நாமே நம்மளை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா வாழ்க்கையில். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுங்களா? இவர் அப்படித்தான் இருப்பார், இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவர் செய்ய மாட்டார், அவர் அயோக்கியராக தான் இருப்பார், அவர் அப்படிப்பட்டவராக தான். இது மாதிரியான அசம்ஷனால் நம்ம படுற வேதனை இருக்குது பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தி. ஓப்பனாக டேரிங்காக போ, மோதிப்பார், கேட்டால் கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகிறான், இப்போ என்ன கட்டு போச்சு. இந்த மாதிரி லைஃப்பில் அப்ரோச் பண்ணுமே ஒழிய அவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்கள பற்றி ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நாம் சஃபர் ஆகக்கூடாது வாழ்க்கையில். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சாண்டில்யன் சொன்ன செய்தி இது இல்லை, அவர் சொல்ல வந்த செய்தி வேறு. அவர் என்ன சொன்னார், விகே ராமசாமி வீட்டுக்கு போனாதான். விகே ராமசாமி வீட்டுக்கு போனோன்னு விகே ராமசாமி இவரை வா ஐயரே வா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், நிச்சயதார்த்தம் போகலாமா அப்படின்னு கூப்பிட்டு போனாதான். அவர் கூப்பிட்றாருன்னு அவரோட வா நல்ல சாப்பாடு கிடைக்குமா போகலாம் கூப்பிட்டு போயிட்டார். 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, சாப்பிட வாங்கினாங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. 9 ஆச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கலை. உடனே விகே ராமசாமி அவரை பார்த்து சாண்டில்யன் கேட்டாராம், என்ன இல்லை நடக்காது நிச்சயதார்த்தம், நம்ம வீட்டுக்கு போகிறப்படலாம். ஏன், அது வந்து தட்டு மாற்றலான்னு போகும்போது தான் ஜாதி வேறேன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு விட்டாங்க. என்ன வேறு, நான் வந்து இப்போ விளக்குறதுக்காக சொல்கிறேன், எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாதுங்க. எனக்கு அதுக்கு நம்பிக்கை கிடையாது. அது டு பி ஃப்ராங்க் வித் யூ. அவர் அந்த இன்சிடெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஏப்பா 2 பேருமே செட்டியார் தானேப்பா போட்டிருக்குது, அப்புறம் என்ன? இல்லை வாணிப செட்டியார் தானே, அப்போ 2 பேரும் கொடுத்துட வேண்டியது தானே. இல்லை இவர் வந்து ஒத்த மாட்டு வாணிபம், அவர் 2 ரெட்டை மாட்டு வாணிபம். சாண்டில்யன் பஞ்சு பாருங்க. 1 அவர் ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இவரை ஒரு மாட்டை வாங்கிற சொல்லு. இல்லாச்சு இது என்ன நீங்கள் பேசுகிறீங்க, வாணிப செட்டியார் கொடுத்துட வேண்டியது, அது எப்படி கொடுக்க முடியும்? அவர் ஒத்த மாட்டு வாணிபம், இவர் ரெட்டை மாட்டு வாணிபம். எப்பா கோச்சிக்காதீங்க, நீங்கள் 2 பேருமே இப்போ மாடு வச்சு வியாபாரம் பண்ணல, லாரி வச்சு பண்ணுறீங்க. சரியாக சொல்கிறதா இருந்தால் லாரின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீ இப்போ லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற, அவனும் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறான். அப்படி பார்த்தா லாரி வச்சு தான் 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் எப்போ முடியறது அப்படின்னு. இல்லை நாம் ஒன்றும் பேச முடியாது. பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரனை கூப்பிடு. சாண்டில்யன் பேசி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் லைஃப்பில் இதை போய் ஏன் பெருசாக எடுத்துக்கிட்டு
இதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்துறீங்க. காஞ்சி மகா சுவாமிகள் கூட பிராமின்லேயே ஐயங்காரா இருந்தால் இப்போ என்ன பெரிய விஷயம், பெருசாக இப்படியே கிளாசிஃபிகேஷன் போனால் அது போயிட்டே இருக்கும் சொசைட்டியில். ஓகே பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு சொல்கிறார். ஸோ ஒரு எல்லையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துக்கிட்டே போனால் தான் அவைகளெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையும் நான் நினச்சதே நடக்கணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதத்தோடு இருந்தோம்னு சொன்னால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இது எல்லாத்த விட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் இதை பண்ணால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாது. ஏன், நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. எப்படி தவணும் தப்பாக தான் நினைப்பான். நான் ஒரு தடவை சொன்னேன், ஆம்பளை பிள்ளை பெற்றா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றும், என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பெற்றா கல்யாணம் ஆகி போயிடும் அப்படின்னாரு. ஒருத்தர் சொன்னேன், இல்லை பொம்பளை பிள்ளைனா பாசமாக அம்மானு வரும் அப்பான்னு வரும், ஆம்பளை பையன் கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டி பின்னாடி அப்படியே போயிடுவான், அதனால் ஆம்பளை பிள்ளை பெற்றா கஷ்டம் இல்லை, கஷ்டம் பொம்பளை பிள்ளை பெற்றா நல்லது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி காப்பாற்றாது. ஒரே ஒரு வித்தியாசம், அழுதுகிட்டே காப்பாற்ற முடியலன்னு பொம்பளை பிள்ளை சொல்லும், சிரிச்சுக்கிட்டே காப்பாற்ற முடியாதுன்னு பையன் சொல்வான். அதான் வித்தியாசம். பா நான் உன்னை வீட்டில் வச்சுக்கான்னு பார்த்தேனாப்பா, அவன் ரொம்ப கோவப்படுறப்பா, அம்மா என்னமோ திட்டுவான்னு, பெட்டர் நீங்கள் எங்கேயா தனியாக போய் இருந்துருங்கப்பா. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். பொம்பளை பிள்ளை, அப்போ இவ்வளவோ நான் ட்ரை பண்ணப்பா, நான் எங்கள் வீட்டில் முடியவே இல்லைப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, அந்த தேங்காய் நாள் எடுத்துகிட்டு போகிறேன்பான்ட்டு போய்டும். அப்படிதான் வித்தியாசம். பி ரெடி. இது ஆம்பளை பிள்ளையா இருந்தால் காப்பாற்றும், பொம்பளை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ப்ளீஸ், நான் ஓப்பனாக என் மனசுக்கு பட்டது சொல்கிறேன். என்னோட பிள்ளைகளை மனசில் வச்சுக்க சொல்ல, தே ஆர் ரெடி. எல்லா பெரியவங்களுக்கும் மனசில் என்ன சோகம், நான் இவ்வளோ வளர்த்தேன் இப்படி பண்ணேன் என்ன அவன் பார்க்கல, நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் என்ன கவனிக்கல. தயவு செய்து அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. நீங்கள் வளர்த்ததாலேயே உங்களை காப்பாற்றணும் ஒன்றும் உங்களுக்கு தலையெழுத்து இல்லை. நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு வளர்த்தீங்க. நல்ல கவனிங்க, இந்த கடனை அவங்க எங்கே செட்டில் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க பிள்ளைகிட்ட தான் அந்த கடனை அடைப்பாங்களே ஒழிய திரும்ப உங்ககிட்ட அடைக்க மாட்டாங்க. புரியுதா? அவனுக்காக அவங்க அல்லாடுவாங்க, அப்ளிகேஷனுக்கு போய் கியூவில் நிற்பாங்க, அவனை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போவாங்க, எப்படியாவது சேர்த்து செலவு பண்ணுவாங்க, வீட்டை விற்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்ற. நாம் நம்ம பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி அவன் பிள்ளைக்கு தான் செய்வானே ஒழிய அவன் நமக்கு எப்படி திருப்பி செய்வான்? ஸோ எந்த கண்டிஷனோடையும் வாழ்க்கையை சந்திக்காதீங்க. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ உங்களை பற்றி கவலைப்படாதீங்க. மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்மளை இந்த உலகத்தில் குறை சொல்லணும்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக குறை சொல்லியே தீருவாங்க. என்னுடைய யூடியூப்பில் ஏகப்பட்ட பேச்சு இருக்குது, சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ். அது தவிர வேறு பல சேனலில் என்னுடைய பேச்சை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதில் வாழ்க்கை வாழ்வதற்குன்னு ஒரு பேச்சு அதில் சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் என்ன தான் இந்த உலகத்தில் பண்ணாலும் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு யாராவது சொல்லி உங்களுக்கு ஒரு கிரீடம் சூட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 40 வருடம் ஒரு பயணம். அது மதம் சார்ந்த பயணம். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலிசம் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்டன் திங்ஸ். அதெல்லாம் யாருக்கும் புரியாது. அதாவது ப்ரீச்சிங் ஒரு ரிலிஜன் அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸ்பீரியன்சிங் காட் அப்படிங்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்னுடைய வே ஆஃப் லைஃப் வேறு, என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் வேறு. அதை புரிஞ்சுக்க முடியாதவர்கள் எத்தீசம்னு என்னை குத்தம் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அது அவங்க அபிப்பிராயம், அவங்க சொல்கிறதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்குது, அவங்க என்ன வேணால் நினச்சிக்கலாம். பட் அதுக்காக நான் ஏதாவது வருத்தப்பட முடியுமா அப்படின்னா முடியாது. நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத பற்றி நாம் எப்படி ஒரு முடிவு பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலேங்கிறத தான் சொல்ல போகிறாங்க. எப்படி நீங்கள் என்ன பண்ணினாலும் நீங்கள் என்ன பண்ணலேங்கிறது தான் அவங்க சொல்ல போகிறாங்க. அமெரிக்காவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ண போகிறான். அப்போ ஒரு நாய் உள்ளே வந்தது. அந்த நாய் ஒரு பேஸ்கட்டோடு வந்தோடனே அந்த சூப்பர் மார்க்கெட் ஆள் இப்படி பார்த்தாரு. அதில் ஒரு சிட்டு இருக்குது, என்னென்ன வாங்கணும்னு. உடனே அதை எடுத்து பார்த்துட்டு மில்க் பேக்கெட்டு அது இது எல்லாம் அப்படி தூக்கி அந்த பையில் போட்டுட்டு அவருக்கு பார்த்தாரு. ஆச்சரியமாக இருந்து, ஒரு நாய் கரெக்டாக பேஸ்கெட் தூக்கிட்டு வருதுன்னு. அந்த நாய் பாருங்கள், இவர் எல்லாம் எடுத்து போட்ட உடனே பேஸ்கெட் இப்படி திருப்பி காமிச்சுது, பணம் இருக்குது அதில். பணத்தை எடுத்தார். அது மறுபடியும் இப்படியே பார்த்துது, சில்லறை கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் விடாது. யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் சேஞ்சு கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் சில நாய் விடாது, அப்படி இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி அவர் கொடுத்த உடனே அது கரெக்டாக அந்த இடத்துல வச்சார், வாலாட்டுச்சு, தேங்க்யூ அப்படி வெளியே. இவருக்கு ஒரே ஆச்சரியம். சூப்பர் மார்க்கெட்டை இழுத்து சாத்திட்டு என்ன இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அது கூடவே போனார். பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிது, நம்பர் பார்த்து ஏறுது. அந்த டிரைவர்கிட்ட போய் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குது. டிரைவர்கிட்ட கொடுக்குறாங்களா வெளிநாட்டில், டிரைவர்கிட்ட காசு கொடுக்குது. இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தோடனே வாலாட்டுச்சு. டிரைவர் வண்டியை நிறுத்தின உடனே மறுபடியும் ஒரு தேங்க்யூ வாலாட்டிட்டு வண்டியை விட்டு இறங்கிச்சு. இவரும் கூட இறங்கினார். அப்படி போய் ரோட்டில் நின்று சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணிச்சு. எந்த நாயும் சிக்னலை பார்க்குறதே இல்லை.
இந்த நாய் பார்த்தது. சிக்னல் பார்த்து கரெக்டாக கிராஸ் பண்ணுச்சு. நேராக வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்குது. அந்த கரெக்டாக அந்த வீட்டில் போய் காலிங் பெல் அடிச்சது. அந்த வீட்டுக்காரன் சார் கதவை திறந்துட்டு இப்படி சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கி கொண்டாந்து கொடுத்த நாயை வாழ்த்தலை சார். முதல்ல மண்டையில் அடித்தான். அந்த நாய் மண்டையில் அடித்தோடனே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கார் வருத்தப்பட்டார். ஏன் எவ்வளோ ஜென்டிலாக எவ்வளோ பர்ஃபெக்டாக காரியம் பண்ணுது, அதை போய் மண்டையில் அடிக்கிறியேன்னு. சும்மா இருங்க சார், போகும்போதே சாவி எடுத்துகிட்டு போன்னு இதை சொல்லியிருக்கேன். வரும்போது காலிங் பெல் அடிச்சு என்னை தொந்தரவு பண்ணாத, திறந்துக்கிட்டு உள்ளவான்னு சொல்லியிருக்கேன். இந்த நாய்க்கு அது புரியுதா? தப்பாக நினைக்காதீங்க. வாழ்நாள் முழுக்க நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தா கூட கடைசியில் இந்த மாதிரி சொல்லுவான், இவ்வளோ சொல்லி அந்த நாய்க்கு அது புரியுதா, நான் எவ்வளோ சொல்லிட்டேன்னு தெரியுமா, ஆனால் அந்த நாய்க்கு அது புரியுதா அப்படின்பா. இந்த உலகம் உங்களை பாராட்டணும்னோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் போகணும் ஒரு நாள் கூட ஏங்காதீங்க. உலகம் உங்களை பாராட்டணும்னோ வாழ்த்தணும்னோ ஒரு நாள் கூட ஏங்காதீங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இதெல்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும், அவங்களை அக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மனசை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற உணர்வு இருக்குமானா ஒரு நாள் கூட உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதினுடைய சரியான மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கொண்டு போகணும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. இறுதியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். நிறைவாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர்கிட்டேருந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்ம பண்ணுற பெரிய தப்பு, நான் இவ்வளோ பெரிய சைக்காட்ரிஸ்ட்டை வச்சுட்டு நான் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நானே சில சமயம் ஒரு ஆத்தாமல் சொல்வேன், எனக்கு பஞ்சுவாலிட்டினா உயிர். 6னா 6. இன்றைக்கி போட்டு டிரைவர் திட்டேன் நான் வரும்போது கொஞ்சம் கோவத்தில். ஏன்னா கிக்கானி ஸ்கூலுக்கு இப்படி திரும்பணுன்னா அவர் மேட்டுப்பாளையம் ரோடு போயிட்டார் நேராக. அவர் வாட்டுக்கு அவருக்கு எங்கே தோணுதோ அங்கெல்லாம் போவார். ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு ஊர் சுற்றி காட்டணுங்கிறதுல அவருக்கு அவ்வளோ ஆர்வம். அவருக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு நிமிஷம் கத்திட்டு அப்புறம் அடங்கிட்டேன். அது வேறு சமாச்சாரம். எதுக்கு சொல்ல வரேன், நாம் இந்த உலகத்தில் இவங்க இப்படி இருந்தா என்ன அவங்க இப்படி இருந்தா என்னன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, சிரமம். அது ஓப்பனாக பேசிடுறேன், தப்பாக நினைக்காதீங்க. 100க்கு 90 பேர் என் ஒய்ஃபை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் வச்சுருக்கீங்க, ஒரு சிலபஸ் வச்சுருக்கீங்க, ஒரு எஸ்டிமேட் வச்சுருக்கீங்க, அதுக்குன்னே ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கீங்க. கரெக்டாக என் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒய்ஃப் எப்படி இருக்கணும் தெரியுங்களா, மற்ற நேரத்துலலாம் நமக்கு பிஏவாக இருக்கணும், நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஆயாவாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும், அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஆயாவாக இருக்கணும். எப்படி சார் பாசிபிள்? கம்ப்யூட்டரில் நம்மளை விட வேகமாக வேலை பார்த்துட்டு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறவ குழந்தைங்களுக்கு ஆயா மாதிரி வீட்டில் உட்காந்து பார்த்துக்கோல. நம்ம எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப வித்தியாசமானது. மற்றவங்க எப்படி இருக்கணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு படாத பாடு படுவோம், அவங்களையும் படாத பாடு படுத்துவோம். இதெல்லாம் ரொம்ப துன்பகரமானது. நான் அதுக்கு ஒரு கதை சொல்கிறது உண்டு. பழைய கதை நீங்கள் பார்த்து கேட்டிருக்கலாம். ஒரு தடவை முல்லா நசூருத்தீன் கதை அது. அவர் வந்து இது வழியாக போகிறார், கடைவீதி வழியாக போகிறாரு. நம்ம ஊர் தெனாலிராமன் தான், அதே மாதிரி சூஃபி. அவர் கடைவீதி வழியாக போகிறாரு. போகும்போது அந்த கடைவீதியில் இருக்கிறவங்கெல்லாம் அவரை பார்த்து கழுதையில் உட்காந்து போகிறாரு, வேகமாக போகிறாரு. எங்கே வேகமாக போகிறீங்க, எங்கே வேகமாக போகிறீங்கன்னாங்க. பதிலே சொல்லல. வேகமாக ஒரு பாட்டு கழுதையில் போயிட்டாரு. இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் கோவம், இன்சல்ட் பண்ணிட்டார். நான் கேட்குற பதில் சொல்லாமல் போகிறாரு. சார், லைஃப்பில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பாருங்கள், சில பேர் யாராவது கேள்வி கேட்டால் கனாப்பினான்னு அவங்கள பதிலுக்கு திட்டுவாங்க. ஒரு இன்டர்வியூவில் நம்மளை கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளோ ரைட் இருக்கோ அவ்வளோ ரைட்டு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இருக்குது. கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளோ ரைட் இருக்கோ அவ்வளவு ரைட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இருக்குது. நான் உனக்கு பதில் சொல்லணும் என்ன தலையெழுத்து? உனக்கு பதில் சொல்லவா அந்த பூமிக்கு வந்தேன்? அந்த தெளிவு இருக்கணும். அதை விட்டுட்டு மைக்கை கட்டி போடுறது, அதை தூக்கி இப்படி வீசுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த முல்லா தங்கிட்ட அப்படி பேசிட்டா, அதாவது கழுதையை வேகமாக போன எங்கேன்னு கேட்டால் பதில் சொல்லலையேன்னு கடைக்காரனுக்கெல்லாம் கோவம். அவர் வேகமாக போயிட்டார். மறுநாள் கழுதையை விட்டுவிட்டு தனியாக வரும்போது எல்லாரும் பிடிச்சிக்கிட்டான். நேற்று வேகமாக போனேன், எங்கே போகிறேன்னு கேட்டால் பதில் கூட சொல்லாமல் திமிரா போனேன், உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? அவர் ஒரு கேள்வி கேட்டார், யார் வேகமாக போனான்? எல்லாரும் எப்படி யோசிச்சுட்டு நீ என்ன தப்பாக சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறேன். யார் வேகமாக போ? கழுதை. அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை.
எல்லாரும் சும்மா மாட்டின மனுஷன் நான் சும்மா உட்காந்துருந்தேன் அது மேலே, அவ்வளோதான். அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை, எல்லாம் என்ன கேட்டு இம்சை பண்ணுறீங்க, இப்போ எதை கேளுங்க. அது வேகமாக போனால் நீ தானே அதுக்கு எஜமான மேலே ஏறி உட்காந்துருக்க, உனக்கு தெரியாதா அது ஏன் வேகமாக போகுது அப்படின்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கெல்லாம் என் கழுதியை பற்றி தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்ன இடத்துக்கு அது போனதே கிடையாது. நான் சொன்ன ஸ்பீடுலேயும் அது போனதே கிடையாது. சொன்ன இடத்துக்கும் அது போனதா வரலாறே கிடையாது. ஏன் கழுத அது, அதுக்கு எப்படி தெரியும்? என் அவசரம் அதுக்கு தெரியுமா? அது இஷ்டத்துக்கு அது போகும். அப்புறம் நீ எப்படி சமாளிக்கிறேன்னா அதோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு. என்ன காம்ப்ரமைஸு? அது கிழக்க போனால் கிழக்கு பக்கத்து வேலையை முடிப்பேன், அது மேற்க போனால் மேற்கு பக்கத்து வேலையை முடிப்பேன், அது ஸ்பீடாக போனால் ஸ்பீடாக முடிப்பேன், அது ஸ்லோவாக போனால் ஸ்லோவாக முடிப்பேன். நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன். ஏன்னா கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். நீங்களும் வாழ்க்கையில் கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும் என்றால் பல கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இதான் லைஃப், இவ்வளோதான் லைஃப். நீங்கள் ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி மலரணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் அப்படி இருக்கணும். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, தென்கட்சி சுவாமிநாதனுக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சர்ஜரிக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்பல்லோவில் அந்த பெட்டில் அந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. என் ஃப்ரெண்டு கிட்டக்க போய் சொன்னார், ஐயா நேத்திக்கு உங்களை மாதிரியே குரலில் ஒருத்தன் மெமிக்ரி பண்ணா, பிரமாதமாக பண்ணா, அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சந்தோஷமாக ஆப்ரேஷனுக்குள்ளே போனோன்னு ரொம்ப பிரமாதமாக பேசினா ஐயா, உங்களை மாதிரியே பண்ணாயா அப்படின்னு. தங்கச்சி உள்ளே போகிற சொன்னார், அப்போ அவனை வந்து இங்கே படுத்துக்க சார். சார் நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது கூட இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு ஒருத்தர் இருக்க முடியுமா சார்? லைஃப் அப்படி தான். வாழ்க்கை என்பது உங்கள் பாதுகாப்பை விரும்புகிற போது சுதந்திரத்தை இழக்க வைக்கும், சுதந்திரத்தை நீங்கள் விரும்புகிற போது பாதுகாப்பை சமத்துவம் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். ஒரு விசித்திரமான ஒன்று வாழ்க்கை, இன்னதுதான் என்று நம்மால் முடிவு செய்ய முடியாதது. இப்போது தலைப்பு அவசியமானு கேட்டல்ல, அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அர்த்தத்தை வரவழைத்து கொண்டு வாழ்க்கை என்பது இதுதான் என்று அதற்கு தலைப்பிட்டு அதை கட்டங்கட்டாதீர்கள். அதன் போக்கில் அதை அனுமதித்து விடுங்கள். வாழ்க்கைக்கும் தலைப்பு அவசியமா?